அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தினமும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், அதற்கான தீர்வை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாய உலகம். பார்க்காத ஒன்றை பார்ப்பது போல காட்சி இருக்கிறது, கேட்காத ஒன்றை நம்ம கேட்பது போல் நம்முடைய காதுக்கு ஒன்று கேட்கவே கேட்காது, ஆனா நம்ம காதுல கேட்கிற மாதிரி இருக்கும். ஸ்பரிசங்கள் ஏதோ ஒன்று உடம்புல ஊறுற மாதிரி இருக்கும், தொடுற மாதிரி. இப்படிப்பட்ட கற்பனை உலகத்துல இதற்கு இன்னொரு பேர் சொல்வதா இருந்தால் ஸ்கிட்சோஃபேனியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்முடைய ஆஹ் சுபாவங்கள்ல, நம்முடைய செயல்பாடுகள்ல பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். இது ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுறது. அது முத்தி போகக்கூடிய நேரத்துல மிகப்பெரிய ஒரு மனநோயாக, ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு நாமளா கற்பனை செய்யறது. ரெண்டு பேர் பேசியிருந்தான், அவன் எங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கான், அவன் என்னையே பார்த்துட்டு இருக்கிறான், அவன் கெட்டவன் திருட்டு பையன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களிலும் அல்ல எல்லார் மீதும் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான விஷயங்கள். இது மாதிரியான ஊசலாட்டங்கள் ஷெய்தானிடமிருந்து வரக்கூடிய காரணத்தினால் நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்திலே ஷெய்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். அதே போல இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு எது சந்தேகமாக இருக்கின்றதோ அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். எது உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் உறுதியா இருக்கின்றதோ அதன் பக்கம் நீங்கள் செல்லுங்கள். தொழுகையா இருக்கட்டும், தொழுகைக்கு செய்யக்கூடிய அந்த அங்க தூய்மையா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் ஷைத்தான் குழப்பத்தை போட்டுட்டே இருப்பான். இருக்குமோ இருக்காதோ, இப்படி இருக்குமோ அப்படின்னு. எல்லாத்துக்குமே அவுதுபில்லாஹ் இப்படி ஷைத்தான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு கடந்து போய் கொண்டு இருக்க வேண்டும். சின்ன சின்ன தவறுகள் நடந்தாலும் அதை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அப்படின்ற அந்த தைரியத்துல போக வேண்டும். சந்தேகமான விஷயத்தை விட்டு விட்டு ஒரு இது டவுட்டா இருக்கு அப்படின்னா விட்டுறணும். அப்படி இல்லாட்டி அதை ஊர்ஜிதமாக தெரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட எந்த விதமான குழப்பங்கள் சந்தேகம் வரும், ஆனா அந்த நேரத்துல நீங்கள் கவனமாக இருந்து விடுங்கள் என்று நமக்கு கூறியிருக்கின்றார்கள். ஹலால் தெளிவா இருக்குது, ஹராம் தெளிவா இருக்கு, நடுவுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது, சந்தேகமான விஷயங்கள், இதை விட்டு விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் பொழுது அதிகமாக இறைவனை புகழ்வது, குர்ஆனை எடுத்து வாசிக்கிறது, யதார்த்த உலகத்திலே உண்மையான விஷயங்கள் என்னென்ன இருக்கின்றதோ அதை நாம் உற்று நோக்க வேண்டும். அதற்கு திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை நாம் அதிகமாக படிக்க படிக்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து ஒரு கிளியரான ஒரு மைண்ட் கிடைக்கும். இதற்கான மருத்துவங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் ஆழமாக சிந்தித்து செயல்பட்டோம் என்றால் இது மாதிரியான அந்த குழப்பத்திலிருந்து தெளிவு பெறலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.